ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முடக்கத்தான் தோசைக்கு வந்து முடக்கத்தான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம வந்து வீட்டு கொல்லை பக்கத்துலேயே நிறைய எனக்கு முளைச்சி வந்திருக்கு. அதனால் வந்து நான் அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து கைக்கு எட்டின தூரம் வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து எனக்கு தேவையான முடக்கத்தான் வந்து கிடச்சிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த இலையெல்லாம் நான் வந்து ஆஞ்சி எடுத்து வச்சுப்போம். ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்து இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதிலே விதை இருக்குது. இந்த விதையெல்லாம் நல்லா வந்து முத்தி இருந்தால் கூட நம்ம அப்படியே போட்டால் கூட நமக்கு முளைச்சி வந்துடும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி இருக்காது, மூட்டு வலியெல்லாம் இருக்காது அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது. இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிப்போம். நான் வந்து இதில் வந்து தோசை மாவில் தான் கலந்துக்க போகிறேன். தோசை மாவில் ஏற்கனவே நம்ம வந்து வெந்தயம் உளுந்துலாம் செஞ்சாலும் கொஞ்சம் குழகுழப்பு அதிகமாக தான் இருக்கும். அதுக்காக நான் வந்து நல்லா 2 கைப்பிடி பச்சரிசி ஊற வச்சு அதையும் அரைச்சி இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பச்சரிசி நீங்கள் ஊற வச்சு அரைக்க முடியலன்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து அரிசி வந்து தனியாக அரைச்சி கொஞ்சமாக உளுந்து போட்டு அரைச்சி நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் எப்பொழுதுமே வந்து தோசை மாவில் தான் கலந்துப்பேன். ரொம்ப வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவோ அது பச்சரிசி மாவோ அல்லது வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துப்போம். இப்போ வந்து தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம வந்து மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்து தோசை ஊற்றுறதுக்கு வராது. இப்போ வந்து கல்லை நல்லா சூடு பண்ணி நல்லா ஒரு கரண்டி மாவு விட்டு நல்லா தோசை நல்லா மெல்லிசாக விட்டுப்போம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப அவசியம். கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே நல்லா விட்டுடுங்க. அந்த நல்லெண்ணெயோடு சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து இதனுடைய எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து கார சட்னி வந்து பூண்டும் மிளகாயை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கு தகுந்த பூண்டு வச்சு நான் உப்பு வச்சு அரைச்சிருக்கேன். பச்சையாக வச்சு அரைச்ச சட்னி இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நம்ம வந்து தட்டில் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு நான் வந்து கல்லில் வந்து இன்னொரு தோசையை நான் ஊற்றிக்கிறேன். இது அடிக்கடி நமக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் சாப்பிடுங்க. கை கால் வலி இருக்காது, மூட்டு வலி இருக்காது, உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த முதுகு வலி இடுப்பு வலி இதெல்லாம் இருக்காது. இப்போ இன்னொரு தோசை ஊற்றிட்டு நம்ம மேலே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுப்போம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் விட்டாவே இந்த நல்லெண்ணெய் வந்து எங்கே பார்த்தாலும் நல்லா பரவிடும். எண்ணெய் வந்து நிறைய ஊற்றின மாரி இருக்கும். இப்போ இதுவும் நம்ம வந்து ஒரு பக்கம் வந்தோடனே திருப்பி போட்டு இந்த கார சட்னியோட்ட வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது, ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து தோசையும் சட்னியும் ரெடியாக இருக்குது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.